ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி இஃப்தாருக்கு 2 விதமான ஒரு டிஷ் தாங்க செய்ய போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பீஸா செய்யலான்னு சொல்லிவிட்டு மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். ட்ரை ஈஸ்ட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன், சர்க்கரையும் 2 சேர்த்து 3/4 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் எடுத்திருக்கேன். 2ம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கலக்கி எடுத்து வச்சுங்க. இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம எடுத்திருக்க அந்த மைதா வந்து அதிகமாக ஒரு 1/4 கிலோ வருங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ உப்பு போட்டாச்சுங்க. போட்டுட்டு இப்போ நான் அந்த ஈஸ்ட் நம்ம ஆக்டிவேட் ஆகிருக்கு இல்லைங்களா, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப லேசாக இருக்கிற மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு கையில் ஒட்டுற மாதிரி பதத்தில் இருக்குது. இது அப்படியே வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம இப்போ அடுத்ததாக வந்து இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சுங்க. இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நான் இது கோதுமை மாவில் ஒரு பப்ஸு தாங்க, எக் பப்ஸு தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ண மாவு தான். அதுக்கு 4 முட்டை எடுத்துருக்கேங்க. 4 எக் பப்ஸுக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ அந்த கோதுமை மாவை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெயும் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பிணைஞ்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த அளவு இருந்தால் போதும். இப்போ எண்ணெய் உள்ளே ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே அந்த பப்ஸுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து முட்டைக்கோஸ் வந்து நான் ஒரு 1/4 கிலோ போல் நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சுங்க. வச்சுட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் ஆயில் அதில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் இப்போ பெரிய வெங்காயம் இப்போ எல்லாத்தையுமே ஒட்டுக்காவே உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது ரொம்பலாம் வதங்கி வர வேண்டியதில்லை. ஒரு அளவு நம்ம வதங்கினாவே போதும். இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு உள்ளே. அதே மாதிரி அந்த முட்டைக்கோசி உள்ளே சேர்த்தியாச்சு. எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கினா போதும். இந்த வதங்கின ஸ்டேஜில் நான் எடுத்திருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவு வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மாவுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கியாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம பேக்கரியில் விற்கிற மாதிரியே இருக்கும் இந்த பப்ஸு. அதுவும் இல்லாமல் அது மைதா சேர்த்துவாங்க. இது வெறும் கோதுமை மாவில் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. கொஞ்சமாக கரம் மசாலாவும் உள்ளே சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்று சேர நல்லா வதக்கிட்டு இப்போ அப்படியே நம்ம அந்த ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம பப்ஸுக்கு தேவையான மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு பட்டர் வந்து அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் சேர்த்தும் செய்யலாம். நம்ம நெய், எண்ணெய் எதாக இருந்தாலும் சரி. இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இப்போது அது ஆயில் கூடயே அந்த பட்டரை உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இப்போ கலந்து வச்சாச்சு. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மாவை தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு அப்படியே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. ஒரு 8 உருண்டை பக்கம் எனக்கு கிடச்சிது. இப்போ நான் 4 உருண்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு நம்ம அதை தடவிட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி எடுத்தோன்னே இதில் வந்து நம்ம அந்த கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆயில் கொஞ்சமாக மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஆற மாதிரியே பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கலாங்க. ஃபுல்லாகவே போட்டாச்சு. இது வந்து இந்த மாதிரி நம்ம எண்ணெயும்
நம்ம அந்த பட்டரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி நம்ம அடுத்தது ரோல் பண்ணுறனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள கோதுமை மாவுனே சொல்ல மாட்டாங்க, கோதுமை மாவில் செய்கிற டேஸ்ட்டே வராது. இது நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இதெல்லாம் கலந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஓவனெலாம் தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள குக்கர் வச்சே நம்ம இது செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு மேலே வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து அந்த மேலே இருக்க இன்னொரு சீட்டி மேலே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நம்ம ஆயில் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து தடவியாச்சு. இப்போ நல்லா பேக்கெட் டைப்பில் நம்ம மடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இந்த பக்கம் 4 சைடும் மடித்து எடுத்தாச்சு. மேலே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி இதை நல்லா பாருங்கள், இந்த அளவு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஓரமாக இருக்க சேஃபாக வரணுன்னா இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கொயராக எடுத்தாச்சு பாருங்கள். அதை வந்து நம்ம நடுவில் கட் பண்ணி இப்போ 4 எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 4 சீட் நம்மளுக்கு பப்ஸு வர மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வச்சு இப்போ நம்ம முட்டையை அப்படியே கமுத்தி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நான் அதில் வந்து மேலே வந்து அந்த கோட் கொடுக்கறதுக்கு வேண்டி நான் கலக்கியிருக்கேங்க. கோட்டிங் கொடுத்தோம்னா மேலே நல்லா ரெட் கலரில் வரும் வறுத்து வரும்போது. பாருங்கள், இப்போ முட்டையை வச்சாச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் உள்ளே வச்சு அதை அப்படியே நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முக்கோணமாக நம்ம நம்ம நார்மல் பப்ஸு செய்வோம் இல்லைங்களா, அந்த இது ஈஸியான மெத்தேடு தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க. இதே மாதிரி வச்சு 4 பக்கமும் நல்லா இப்போ இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். இதில் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியும் வராது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த முட்டை வந்து நம்ம வெளியே கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லா பக்கமும் வந்து கோட்டிங் கொடுத்துட்டு இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம செஞ்சுருக்க அந்த பப்ஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்த்தாவே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ சூப்பராக நம்மளுக்கு பப்ஸு ரெடியாகி வந்துருச்சுங்க. அதே மாதிரியே மீதி உள்ள பப்ஸையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பீஸாவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு சூப்பராக ரெடியாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக பஃபியாக வந்திருக்கு. இப்போ பீஸாவுக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ், சீஸு, அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம் 1 கட் பண்ணதுங்க, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இஷ்டம்தான், என்ன வெஜிடபிள் வேணாலும் நம்ம மேலே போட்டுக்கலாம். இப்போ சாஸ் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம பீஸா சூப்பராக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மாவு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீழே வந்து நான் கொஞ்சமாக மாவு நான் அதில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து நம்ம பீஸா எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன பீஸாவாக செய்கிறதுக்கு தான் எடுத்திருந்தேன். இப்போ ஒரு ப்ளைட்டில் வந்து நல்லா வெண்ணெய் தடவி எடுத்திருக்கேங்க. அந்த ப்ளைட்டில் நம்ம பீஸா டோ உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் மேலே ஸ்போர்க் வச்சு நல்லா எல்லா பக்கம் ஏர் போகிற மாதிரி நம்ம ஹோல்சர் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இது நம்ம ஓவன் இருந்தால் தான் செய்யணும்னு இல்லைங்க. 2 ரெசிபியுமே வந்து நம்ம ஈஸியான முறையில் இது வந்து பேன்லேயே வச்சு நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். தோசைக்கல், பேன் எதாக இருந்தாலும் சரிங்க, சூப்பராக நம்மளுக்கு பீஸா கடையில் வாங்கினதை விட சூப்பராக ரெடியாச்சு. பீஸா சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா டக்குன்னு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. மேலே கொஞ்சம் சாஸ் வந்து நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்க தேவையான பொருளெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தால் போதுங்க. சூப்பரான நம்மளுக்கு பீஸா ரெடி ஆயிரும். நம்ம ஒரு கப்பு மாவில் 4-5 வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாங்க பீஸா. டைமும் எடுக்காது. இப்போ பாருங்கள், பேனில் நம்ம உள்ள பீஸா நம்ம டோஸ் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் போட்ட மூடியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஏர் போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ அடைச்சிக்கோங்க வச்சு. இப்போ அடுத்ததாக இன்னொன்று நான் போட்டிருக்கேங்க. போட்டு இப்போ அதை வந்து உள்ள பேனில் வச்சு, ஒன்று வந்து நான் வெளியில் வச்சு நான் பண்ணினேன், இது வந்து ஒன்று பேனில் வச்சு நம்ம பண்ணிக்கலான்னு பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லா பக்கம் நல்லா ஓல்ஸு போட்டு விட்டாச்சு. மேலே கொஞ்சம் சாஸை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. இந்த இஃப்தாருக்கு நம்ம 2 வகையான டிஷ்ஷு சூப்பராக செஞ்சாச்சு. என் பொண்ணு தான் பீஸா கேட்டிருந்தா. 2மே அவளோட இஷ்டத்துக்கு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். டக்குன்னு செஞ்சாச்சு. நோன்பு திறக்கறதுக்கு சூப்பராக பீஸாவும் நம்மளுக்கு பப்ஸும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரியே அடுத்ததுக்கும் இதே மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம கடையில் அதே ஸ்ட்ரக்சரில் இருந்தது. இப்போ எல்லாமே சீஸ் மேலே எல்லாம் நல்லா போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் சீஸ் வந்து கொஞ்சம் தாராளமாகவே 2வதுல கொஞ்சம் நிறையவே போட்டு வச்சுருக்குறோம். அதனால் ரொம்ப அப்படியே இழுக்கும் போது சூப்பராக வந்துருந்துச்சு. மேலே வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இஃப்தாருக்கு தேவையான டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பீஸா, பப்ஸு, அப்புறம் நம்ம ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். பப்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு காப்பி, லெமன் ஜூஸு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் நோன்பு திறக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளால் முடிஞ்சது ஏதோ நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணியாச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சுருக்கீங்கன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.